இப்போ நான் சொல்ல போகிற இந்த 2 மிஸ்டேக்ஸை ஜான்சனா கிட்ட காமிச்சாங்க அப்படின்னா அவர் கரண்டாக பண்ணுற ஹில்டன் மொத்தமாக வேஸ்ட் ஆகிடும். அது என்ன 2 மிஸ்டேக் சொல்லிட்டு பார்க்கலாம். அதில் முதல் மிஸ்டேக் வந்துட்டு ஜான்சனாவை ஃபேஸ் டர்ன் ஆக்குறது தான். இப்போதைக்கு கரண்ட்டாக ஒரு ஹில்டனாக இருக்கிறாரு. சடனாக திடீர்னு வந்துட்டு ஒருவேளை ரெஸ்ல்மேனியாவில் வந்துட்டு அவர் தோத்ததுக்கு அப்புறமோ இல்லை ஜெயிச்சதுக்கு அப்புறமோ ஃபேஸ் டர்னாக மாறினாங்க அப்படின்னா அவர் கரண்டாக பண்ணுற ஹில்டன் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக ஃபேஸ் டர்னாக இருந்திருந்தார். இப்போ திடீர்னு அவர் வந்துட்டு ஹில்டனாக மாறும்போது அகெயின் ஃபேஸ் டர்னாக மாற்றினாங்கன்னா ஹில்டனுக்கு மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக குறைஞ்சிரும். அவர் பண்ணதும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு முதல் மிஸ்டேக்ஸே இதுதான். ஜான்சனாவை அகெயின் ஃபேஸ் டர்னாக சடனாக இப்போ மாற்றக்கூடாது அப்படின்றது தான். அது மாற்றினால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் ஜான்சனா ஃபேஸ் பண்ணுவார் WWE. ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் குழப்பங்கள் ஏற்படலாம். அவர் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் டூரில் இருக்கிறாரு. ஸோ டைமும் இல்லை. ஸோ இந்த வருஷம் மட்டும் தான் ஒரு ஃபைட் பண்ணுறதுனால அவர் ஹில்டனாகவே முடிக்கிறது தான் ரொம்பவே நல்லது. இப்போ அகெயின் வந்துட்டு ஃபேஸ் டர்னாக மாற்றினால திடீர்னு அவர் மாறிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லா இருக்காரு. ஸோ ஹில்டன் கொண்டு வந்தது மொத்தமாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு அவர் ஹில்டனாக இருந்தார்னா இப்போதைக்கு கரண்ட்டாக அவர் ஹில்டனாக போகிறது தான் நல்லது. ஆஃப்டர் ரெஸ்ல்மேனியா அவர் கொஞ்ச நாளைக்கு கழித்து அவர் ஃபேஸ் டர்னாக அகெயின் மாறினார்னா அது வந்துட்டு ஹில்டனுக்கு இப்போ பாதிக்கும். அதுதான் உண்மை. அண்ட் ரெண்டாவது மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா ரெஸ்ல்மேனியாவில் கோடி ரூட்ஸ் கிட்ட தோக்குறது. இப்போ அவர் வந்துட்டு 20 ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்டனாக இருந்து அவ்வளோ ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க, பூ பண்ணாங்க. அப்போ அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இப்போ கரெக்டாக ஃபாரின் ஆடியன்ஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கரமாக ஹெட் பண்ணுறாங்க சீனாவை. ஸோ அது எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் ஜான்சனா ஹில்டன் ஆனது தான். ஸோ அது எல்லாமே ஹில்டன் ஆகி கஷ்டப்பட்டு ரெஸ்ல்மேனியாவில் ஒரு சாம்பியனாக வின் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விஷயம். ஒருவேளை தோத்துட்டார்னா அதுவும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்காக பார்க்கப்படும். ஏன்னா ஜான்சனா 20 ஆண்டுகளாக சம்பாதிச்ச ஃபேன்ஸ் இப்போ ஹேட் பண்ணுறதுனால வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வந்துட்டு ஹில்டனாக ஆகி அவருக்கே விருப்பம் இல்லை தான் நினைக்கிறேன் பர்சனலாக. ஸோ அவ்வளோ ஹில்டனாக ஆகி ரெஸ்ல்மேனியாவில் சாம்பியனாக லாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்காக அமையும். ஸோ அதனால் வந்துட்டு ஜான்சனா இதுதான் கரெக்டான டைம். ரெஸ்ல்மேனியாவில் அவர் 16 டைம் சாம்பியன் ஆன மாதிரியே இருக்கும். ஹில்டனாக அவரோட ஸ்டோர் லைனும் பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ ஹில்டனாக இருந்து அவர் ரெஸ்ல்மேனியாவில் கோடி ரூட்ஸை பீட் பண்ணுறது தான் கரெக்டான டைம். ஒருவேளை தோத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்கை ஜான்சனா மூலயமா பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஹில்டனாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருந்து ஸோ அவர் வந்துட்டு இப்போ சடனாக ஹில்டன் ஆனதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேல்யூ வந்துட்டு கம்மியான மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ரெஸ்ல்மேனியாவில் கோடி ரூட்ஸ் கூட லாஸ் பண்ணாருன்னா ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்காக பார்க்கப்படும். இந்த 2 மிஸ்டேக்ஸ் WWE பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜான்சனா அவர்கள் அவரோட ஹில்டனை கண்டிப்பாக ரசிக்கும்படியாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கண்டிப்பாக இருக்கும். பட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹீல் ரெஸ்லரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து கொண்டாட மாட்டாங்க. நீங்கள் நிறைய பேர் நீங்கள் எடுத்துக்காட்டாக நீங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி ஜான்சனாவை இப்போ வந்துட்டு அவர் கண்டிப்பாக ஃபாரின் ஆடியன்ஸ் பூ பண்ண தான் செய்வாங்க. பட் போக போக வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிற மாதிரி ரசிக்கும்படியாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்போவுமே இது வந்து WWE வந்து மாற்றவே முடியாத ஒரு விஷயம். ஒரு ஃபேஸ் ரெஸ்லருக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கும் ஹீலை விட. நம்ம ஜான்சனா வந்து ஃபேஸ் டர்னாக இருக்கும்போது எவ்வளோ சப்போர்ட் இருந்தது அந்த மாதிரி தான் இப்போ கோடி ரூட்ஸும் காமிக்கிறாங்க. ஏன்னா கோடி ரூட்ஸ் ஃபியூச்சர் அவர் தான் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு ஜான்சனாவே நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி வளர்க்க வைக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் சீனாவா இப்போ வந்துட்டு ஹில்டனாக ஆக வச்சுருக்காங்க. ஸோ வரப்போகிற ரெஸ்ல்மேனியாவில் தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இந்த 2 மிஸ்டேக்கை சீனா கிட்ட பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவரோட ஹில்டன் நல்லபடியாக போகும். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரை வந்துட்டு ஃபேஸ் டர்னாக சடனாக மாறுறது அண்ட் ரெண்டாவது சாம்பியன்ஷிப்பை துவக்க வைக்கிறது. இந்த 2 மிஸ்டேக்கும் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சீனாவோட ஹில்டன் ஸ்டோர்லையும் நல்லா போகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லாமி அவார்ட்ஸ் 2025 ஓட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்க ஆரம்பிச்சதுங்க. ஸோ WWE அவார்ட்ஸ் வந்து கேட்டகரி வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸ்லாமி அவார்ட்ஸ். ஸோ பெஸ்ட்டு ரெஸ்லர், பெஸ்ட்டு ஃபீமேல் ரெஸ்லர், மேல் ரெஸ்லர், அதுக்கப்புறம் பெஸ்ட்டு டீம் ஃபேக்ஷன் யார், பெஸ்ட்டு மூமெண்ட்டு, பெஸ்ட்டு மேட்சஸ், இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸை வந்துட்டு அந்தந்த ரெஸ்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தருவாங்க. அந்த வரிசையில் இப்போதைக்கு கரண்ட்டாக வந்துட்டு ஓட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ நீங்கள் கூட WWE வெப்சைட்டில் போயிட்டு கூட உங்களோட ஓட்டை வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ எந்த மேட்ச் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தோ அதை போட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் எந்த மெயில் எந்த ஃபீமேல் சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு பிடிச்சிருந்தோ அவங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஓட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா போடலாம். ஸோ இதோட அவார்டு வந்து என்றைக்கு நடக்கும் அப்படின்னா ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு அந்த ஸ்லாமி அவார்ட் ஷோ நடக்கும். இப்போதைக்கு கரண்ட்டாக ஓட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு எது ஃபேவரட்டான மேட்சஸ் எந்த ரெஸ்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஓட்டிங்கை நீங்கள் வந்துட்டு WWE வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாமி அவார்ட்ஸில் தெரிவிக்கலாம்.
அண்ட் அதுக்கப்புறம் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா ரெஸ்ல்மேனியா டே 1ல நடக்க போகிற இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் தான். ரோமன் ரெயின்ஸ் vs செத் ராலன்ஸ் vs சிஎம் பங்க். இந்த ஒரு மேட்ச்சில் கரண்ட் ப்ரெடிக்ஷன் யாருக்கு ஃபேவரட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு லேட்டாக தான் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்டோர் லைனாக ஆரம்பிச்சிருக்காங்க WWE. ஸோ பத்தவே பத்தாது. இதுக்கப்புறம் வர வீக்லி ஷோவில் எவ்வளோக்கு எவ்வளோ ஹைப்னஸை கொடுத்து காட்ட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோக்கு அந்த மேட்ச் எதிர்பார்ப்பு ரொம்பவே இருக்கும். இப்போதைக்கு கரண்ட் பெட்டிங் ஆட்ஸ் யாருக்கு ஃபேவரட்டாக போகுது இந்த மேட்ச்சில் அப்படின்னா, ஸோ த பெஸ்ட் இந்த வேர்ல்டு சிஎம் பங்க் அவர்கள் தான் இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 12 வருடங்கள் கழித்து வந்துட்டு ரெஸ்ல்மேனியாவில் கலந்து ஒரு மேட்ச் அப்படின்றத ஃபைட் பண்ணுறாரு சிஎம் பங்கை. அதனால் சிஎம் பங்க் அவர்கள் இப்போதைக்கு அவர் கரண்ட் பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேட்சோட உங்கள் ப்ரெடிக்ஷன் யார்? சரி இவங்க வின் பண்ணால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்லர் போகிற கமெண்ட்டில் தெரிவிங்க. ரோமன் ரெயின்ஸா இல்லை செத் ராலன்ஸா இல்லைனா சிஎம் பங்கா? ஒருவேளை செத் ராலன்ஸ் ஆர் சிஎம் பங்க் ரெண்டு பேரில் யாராவது தோத்துட்டு சிஎம் பங்க் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 வாட்டி ரெஸ்ல்மேனியாவில் தோத்த மாதிரி ஆகிடும். அதே மாதிரி தான் நம்ம செத் ராலன்ஸும் போன வருஷம் ட்ரூ மெக்கின்டையர் கிட்ட தோத்த மாதிரி ஆகும். இந்த வாட்டி நம்ம சிஎம் பங்க்கும் ரோமன் கிட்ட தோத்த மாதிரி ஆகிடும். ஸோ 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 லாஸும் அமையும். ஒருவேளை சிஎம் பங்க் வின் பண்ணிட்டாரு அப்படின்னா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு கரண்ட் ப்ரெடிக்ஷன் சிஎம் பங்க் தான் பார்த்தீங்கன்னா தெரிய வைக்கப்பட்டது.